திருமிகு விஜயதாரணியும் இணைஞ்சிருக்காங்க. கருப்பு நாள் அப்படின்னு நீங்கள் வந்து நெருக்கடி நிலையை பற்றி பேசுகிறீங்க, நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அந்த கருப்பு நாள் அல்லது எமர்ஜென்சியின் போது செய்யப்பட்ட மாற்றங்களை திருத்த வேண்டியதானே என்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடிப்படையில் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் அது கருப்பு நாள் இப்படி மாநிலங்களுக்கு உரிமைகளுக்கு எதிராக போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லும்போது இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு சவாலாக முதலமைச்சர் சொல்கிறாரு. அதை செய்வதற்கு பிஜேபி தயாராக இருக்கா? மத்திய அரசு தயாராக இருக்கா? அதாவது எனக்கு உண்மையாவே வந்து இந்த விஷயத்தை பேசும்பொழுது திமுக இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறது தான் எனக்கு வியப்பா இருக்கு. எமர்ஜென்சி அப்போ எடுத்த முடிவுகள்னு இன்னைக்கு சொல்றாங்க. எமர்ஜென்சி வந்து போய் எவ்வளோ காலம் அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸோட கூட்டணியில ஆட்சியிலே பங்கு பெற்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு முயற்சியும் அதுக்காக எடுக்காம இன்னைக்கு பாஜக ஆட்சி இருக்கிறதுங்கிறதுக்காகவே நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இத மாதிரி கோரிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஐவாஷ் தான் மாதிரி எனக்கு தெரியுது. இதுல வந்து ஒன்னும் ஒரு உண்மைத்தன்மை இருக்காம தெரியல. உண்மையாவே மாநில பட்டியலில் கொண்டு வரணுங்கிற உணர்வெல்லாம் தீவிரமா இருந்திருந்தா எத்தனை 10 ஆண்டு கால ஆட்சியில பங்கு பெற்றிருக்காங்க. அப்ப பண்ணிருக்கலாமே. ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து நேரத்தை நீங்க கேள்விக்குள்ளாக்குறதுனால இன்னொரு உதாரணம் சொல்றேன். விஷயம் தானே அந்த டைம்ல கச்சத்தீவு பிரச்சனை 10 ஆண்டுகளா பேசப்படல, தேர்தல் நேரத்துல தான் பேசப்பட்டுச்சு. பேசி முடிச்சிடுறேன் சார். இல்ல உதாரணத்தை சொல்றேன். ஓகே சொல்லுங்க உங்க நேரம் தான். பேசி முடிச்சிடுறேன் சார். நான் பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க நிறைய பேசிட்டீங்க, நான் லேட்டா வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் டிராபிக்ல ஹெல்டப் ஆயிட்டேன். சாரி. அதாவது இப்ப வந்து குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து நாம அவர் முதல்ல நான் பிரசன்னா அவர்கள் நேரா பார்க்க முடியல டிவியில. அவர் பேசும்போது கூட அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த காலை உணவு திட்டம் பார்க்கும் பொழுது யார் சொன்னாங்க? ரவி யார் சொன்னீங்க? அவர் தான் சொன்னார். பிரசன்னா தான் சொன்னார். சொல்லுங்க. காலை உணவு திட்டம் பத்தி அவர் தான் பேசினாரு. ஆமா, அவர் தான் சொன்னாரு. அதான் காலை உணவு திட்டம் பார்க்கும் பொழுது அவரு நம்முடைய முதலமைச்சரை வந்து பாராட்டி பேசினாரு. சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான். இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு வந்து மதிய உணவு திட்டம் என்றாலே அன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் தைரியமா கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறார், போய் நீங்க பள்ளியில படிங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எல்லாம் அனுப்பி வைத்ததையும் நம்ம சொல்லணும். அதெல்லாம் நம்ம மறக்க கூடாது. ரவி சார் நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால அதெல்லாம் நம்முடைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து மதிய உணவு திட்டத்துக்கு கர்ம வீரர் அவர்கள் வித்திட்டவர். அதை நாம இன்னைக்கும் நாம அந்த உணர்வை கூட நம்ம மாத்திக்க கூடாது யாருக்காகவும். நீங்க ஒரு திட்டத்தை புகழ்ந்து பேசும்போது அதுக்கு தலைமையா இருந்த இன்னொரு திட்டத்தை நாம நிச்சயமா காமராஜருடைய செய்யறாங்க. அதனால நீங்க அதையும் நீங்க பெருமையா பேசணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அந்த அளவுல வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழை வந்து நாம உயர்த்தி பிடிக்கணும், எங்க இருந்தாலும் உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவுல வந்து இன்னைக்கு எல்லா முதல்வர்களும் அவரை தான் ஃபாலோ பண்றாங்க, பண்ணவும் செய்யணும். இன்னைக்கு இந்தியாவே வந்து காமராஜரை தான் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு இந்திய அளவுல வந்து மதிய உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா மாநிலங்களையும் கொண்டுவரப்பட்டிருக்கு பாஜக ஆட்சி வந்த பிறகு. அந்த இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கும் காமராஜரை உரிமை கொண்டாடக்கூடிய இடத்துக்கு பாஜகவும் பேசக்கூடியதா ஒன்று மாறி இருக்கு. ஏன்னா அந்த உரிமை அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எங்களுடைய இருக்க நல்ல உரிமை எல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த அளவுல வந்து இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு வந்து நம்முடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி எல்லாருமே புகழஞ்சலி செலுத்தி இருக்கோம். என்னைக்குமே பெருந்தலைவர் நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாதுங்க. இருங்க உரிமைங்கிறது காங்கிரஸ்க்கு உரிமை இருக்கான்னு என்னுடைய கேள்வி. அவரை காங்கிரஸ் கட்சியில இருந்து துரத்தின பிறகு தானங்க நீங்க அதுக்கப்புறம் தானங்க எல்லாத்தையும் பண்ணீங்க. அவரை நீங்க காங்கிரஸ் கட்சியில கடைசி நாள் வரைக்கும் இருக்க விட்டீங்களா? எங்க அப்பா அவரோட டாக்டருங்க, எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பாவே காங்கிரஸ் விட்டு விலகினதுக்கு காரணம் கர்ம வீரர் காமராஜரை காங்கிரஸ்ல இருந்து வெள்ள தள்ளினதுனால தான். அதனாலதான் எங்க அப்பாவே விலகி நின்றாரு. அதுக்கப்புறம் தான் நான்லாம் காங்கிரஸ்ல அதுக்கப்புறம் வந்தது. புரியுதுங்களா? அதன் காமராஜரை வெளியேற்றிய காங்கிரஸ் கட்சியோட காமராஜரை மாநில காமராஜரை வெளியேற்ற காங்கிரஸ் கட்சி யார வேணா வெளியேற்றுங்க, யார வேணா வெளியேற்றும். இல்ல மாநில உரிமை சார்ந்து இந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும், முழுமையா
அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். எஸ், அதுல என்ன உங்க நிலைப்பாடு? அதுக்கு வாங்க. இருங்க. அதான் அது பத்தி தான் வர்றேன். இப்ப முதல்ல இன்னைக்கு காமராஜரோட பிறந்த நாள் இல்லையா, அவரை பத்தி 2 நிமிஷம் பேசினாதான் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அது என்னுடைய இயல்பு, என் ரத்தத்துல வந்தது, ஒன்னும் செய்ய முடியாது. அந்த வகையில இன்னைக்கு குறிப்பா இந்த மாநில பட்டியலை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உறுதியா இத தேசியத்தை விரும்பக்கூடியவர். அவர் ஒத்திசைவு பட்டியல இருக்கணும் தான் அவரே நினைச்சாருங்க. நீங்க காமராஜரை பாராட்டுற, உயர்த்தி பிடிக்கிற நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், பெருந்தலைவர் இது ஒத்திசைவு பட்டியல இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆகையால அவர் தேசியத்தை விரும்பியவர், மாநிலத்தையும் விரும்பியவர். தமிழ் என்ற அடையாளம் வேண்டும், ஆனால் இந்தியன் என்ற பற்று வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தயவு செஞ்சு நீங்க அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க யாரும். அந்த அளவில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இதை நினைச்சிருந்தா மாத்தி இருக்கலாம். இன்னைக்கு பாஜகவை விமர்சனமே பண்ணக்கூடாது. நீங்க கருப்பு நாள்னு சொல்றீங்க இல்லையா, எதெல்லாம் கருப்பு நாளுக்கான அடையாளம், எதனால கருப்பு நாள்னு சொல்லப்படுது அதான் இப்ப கேக்குறாங்க. எமர்ஜென்சி கருப்பு நாள்னு நீங்க சொல்றீங்க. பிரசன்னா என்ன சொல்றாரு? ஒரு அரசியல் கட்சி சொல்லலாங்க, அரசாங்கம் சொல்லலாமான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் கருப்பு நாள் தாங்க அது. அதாவது நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அத கருப்பு நாள் தாங்க சொல்லுவாரு. தயவு செஞ்சு பிரசன்னாவை கேளுங்க. அதான் சொல்றாரு, அரசியல் கட்சியா சொல்லலாம், கருப்பு நாள் அரசாங்கம் சொல்லலாமான்னு கேக்குறாரு. ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கும் பர்சனலா கருப்பு நாள் அது. அதாவது அரசாங்கம் சொல்லலாமா என்று கேட்டால் அரசாங்கம் வாயிலாகத்தான் அது அமல்படுத்தப்பட்டது. அதனால் அரசாங்கத்துடைய ஒரு கருப்பு நாளாவும் பார்க்கப்படுகிறது. அதுதான் உண்மை. சரி, அப்ப கருப்பு நாள்னா அன்னைக்கு மாற்றப்பட்ட விஷயங்களை அப்ப திருப்பி ரிவர்ஸ் எடுத்து வரணும் தானே? நீங்க இல்ல அப்ப அன்னைக்கு ஒத்திசைவுக்கு பட்டியலுக்கு போன கல்வியை அல்லது மற்ற மாநில அதிகாரங்கள் எல்லாம் திருப்பியும் மாநிலங்களுக்கு கொண்டு வர்றதுதானே கருப்பு நாள்னு நீங்க அடையாளப்படுத்துவதற்கான அடிப்படையா இருக்க முடியும். இல்ல நீங்க அதாவது கருப்பு நாள் என்று அடையாளப்படுத்தியது கரெக்ட். அதுல இருந்து படிப்படியா பல்வேறு விஷயங்களை மாத்தி இருக்கோம். ஆனால் ஒத்திசைவு பட்டியல் என்பது உருவானது மத்திய மாநில அரசுகள் மத்தியில ஒரு இணக்கமான தன்மை இருக்க வேண்டும். அதே நேரம் சில விஷயங்கள் ஒருவர் கையில் மட்டும் மாட்டி சிக்கி தவிக்க கூடாது. அது மாநில அரசு கையிலையும் தனியா மாட்டிக்க கூடாது, மத்திய அரசு கையிலையும் தனியா மாட்டிக்க கூடாது. 2 பேரும் சேர்ந்து அதுல பயணிக்கணும். கல்வி, சுகாதாரம் எல்லாமே இப்படி இருவரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இடமாக இருந்தாதான் நாட்டு மக்களுக்கு நல்லது. இல்லனா மாநில அரசு ஏதாவது சொந்தமா தவறுகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்ல மத்திய அரசு தனியா ஏதாவது தவறுகள் பண்ணிட்டு இருப்பாங்க, கேள்வி கேட்க ஆள் இல்லாம போயிடும், மக்கள் கடந்து கஷ்டப்படுவாங்க. கல்வி, சுகாதாரம் போன்ற இது மாதிரி விஷயங்கள் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறதா அதான் நியாயமானதும் கூட, அதான் நல்லதும் கூட, நாட்டு மக்களுக்கு அது பார்ப்போம். வழக்கறிஞர் என்ற முறையில் எனக்கு அது சரின்னு படுது. ஓகே பிரசன்னா, காமராஜரே ஏற்றுக்கொண்டது தேசியத்தை தான் அவர் சொன்னாரு, ஒத்திசைவு பட்டியல் தான் சரின்னு சொன்னாரு. இன்றைக்கு அவருடைய நாள்ல நான் அவருடைய தான் பேச வேண்டியிருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எனக்கு விஜயதாரணி அக்கா நீண்ட நாள் என் நண்பர். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காமராஜருக்கு அவங்க அப்பா டாக்டராகவும் காமராஜரை வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா எல்லாம் காங்கிரஸை விட்டு வெளியேறினாருன்னு தன் மகள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, மன்னிக்கிற மேல கூட இருந்திருக்கலாம், நிறைய முறை சட்டமன்ற உறுப்பினராக அதே காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தீங்க. அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்றைக்கு பாஜகவிற்கு போயிருக்கிற மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரி விஜயதாரணி அவர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன். பாஜகவினருக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு துளியும் தகுதி கிடையாது. ஏனென்றால் அவர் டெல்லியில் இருக்கிற போது உயிரோடு அவரை கொளுத்த முற்பட்டது இந்த RSSம் ஜனசங்கமும் தான். இது வரலாறு. காமராஜரை குறித்து இன்றைக்கு நீங்கள் அரசியல் நாடகமும் ஒரு குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்தி நடத்துகிற சாதிய நாடகம். காமராஜர் என்பவர் கல்வியை கண் திறந்தவர், எங்களை போன்றவர்களுக்கு வாழ்வியல் கொடுத்தவர். அவர் புகழைத்தான் கல்வி திருநாளாக எங்களுடைய முதலமைச்சர்கள் அறிவித்தார்கள். அது முத்தமிழர் டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேம்பட்டவர்களா?